ஜப்பானி பொரிச்சு மீன் கறி செய்கிறோம். மீனை பொரிச்சு ஜப்பான் மீனை பொரிச்சு கறி செய்கிறோம். பொரிச்சு செய்கிறோம். மீனை பொறிக்கிறது இதெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு அடுத்தது எப்படி கறி செய்யறதுன்றதை சொல்லுவாங்க. சரியா? ஜப்பான் மீன் பொரிச்சு கறி செய்யறது. சரியா? ஜப்பான் மீன் இந்த மீன் அதுக்கு தேவையான மரக்கறிகள் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கத்திரிக்காய், பூண்டு. சரியா? அப்புறம் செய்கிற முறையை சொல்லுவோம். வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், வெள்ளை பூண்டு, கத்திரிக்காய், கருவேப்பிலை போட்டு நல்ல பொன்னிறவு கலரில் வரும்போது இன்ஷால்லா தக்காளியும் போடணும். தக்காளியை போட்டாச்சு. தக்காளி நல்லா இதாகிட்டு வரும்போது அதுக்கு தேவையான மசால் பொடிகளை போட்டு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றி மீன் எடுத்து வச்சா மீன் குழம்பு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இந்த பழத்துக்கு வந்த உடனே மசாலாவை சேர்க்கணும். இப்போ சூப் கட்டி சேர்த்துருக்கோம். சூப்பு கட்டி தான் மேட்சி சூப்பு கட்டி அதுவும் ஒரு மசாலாவை சேர்ந்துட்டோம். அரைச்சி அழகான ஒரு நல்ல மனமாகவும் வாசமாகவும் ருசியாகவும் இருக்கிறதுக்காக அதை போட்டுருக்கு. சூப் கட்டின்னு சொன்னால் இதுதான் மேகி சூப் கட்டி. அதை போட்டுருக்கு. ரெண்டாவது அருமையான தேங்காய் பால். இது நல்லா இருக்குது. இந்த தேங்காய் பால் கட்டியாக நல்லா இருக்குது. இந்த கம்பெனி இது நல்லா இருக்குது. தேங்காய் பால் நல்லா இருக்குது. நாங்கள் பல முறையில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். விலையும் குறையாகவும் இருக்குது. ரெண்டாவது நல்லாவும் இருக்குது. ரெண்டாவது இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், எல்லாம் இப்போ தேவையான அளவுக்கு என்னென்ன தூள் நமக்கு தேவையான தூளை போட்டு இது பண்ண சரி. கறி மசாலா தூள் எங்ககிட்ட இந்த மீனுக்குள்ள தூள் இல்லை. மீன் மசாலா தனி மீன் மசாலா தூள் இல்லை. அதனால கலவன் தூள் தான் இருக்குது. அந்த தூள் தான் போட்டிருக்கோம். ரெண்டாவது கொச்சியா தூள், மிளகுத்தூள் தேவையான மிளகுத்தூள் கொஞ்சம் கூட போட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு கேட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சம் வீடு வரப்போ நல்லா இருக்கும். இந்த சளி பிடிச்சிருக்க போட்டாக்க சளி முறிவு இருக்கும். இது கொச்சியா தூள் கொச்சியா கூட போட்டு கொச்சியா தூள் எல்லாம் போட்டு இது வச்சு இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டு பச்சை வடை போகிற ஒரு 5 நிமிஷம் பச்சை வடை போயிடும். அவ்வளோ மசாலா வாடை போயிடும். நல்ல எண்ணெயில் வெங்காயம் இது தக்காளி நல்லா வாங்கி வருதா. தேவையான அளவுக்கு நாங்கள் புளி சேர்த்துக்கிறோம். அதாவது புளியாமல் இருக்குது. பழமொழி இல்லாதனால நாங்கள் தேசிக்காவை போடுறோம். தேசிக்காய் போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். புளி நல்ல ஏறி வரும், ருசியாக இருக்கும். புளி தேசிக்காய் புளி போடுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ அந்த அளவுக்கு தேசிக்காய் சேர்த்துக்கலாம். நாங்கள் இப்போதைக்கு ஒரு காய் சேர்க்குறோம். அதுக்கு மேலே போட்டால் கூடுதலான புளியாக போயிடும். சில பேர்த்துக்கு அரை காய் போடும், சில பேர்த்துக்கு 2 காய் போடணும். அந்த புளி இல்லாத காய் இருந்தால் 2 காய் போடணும். புளி நல்லா கூடுதல் காய்கன்னு ஒரு காய் போட்டு எங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி ஆட்டம் வேணுன்றது கொஞ்சம் கூட தண்ணி தான் நாங்கள் கணக்கான இது பண்ணியிருக்கோம். ரெண்டாவது கணக்கான அளவு உப்பு போட்டுருக்கோம். இப்போ இதில் தேங்காய் பால் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி கொடுக்கும். தேங்காய் பால் போட்டு மீன் எடுத்து
ஒரு 5 நிமிஷம் அதில் மீன் கறி தேவையான தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு வந்தோடனே தேங்காய் பால் போடணும். தேங்காய் பால் போட்டு மீனை போட்டு இறக்கணும். மீன் குழம்பு வேணும்னு வரலாம். ஜப்பான் மீன், ஆனால் இங்கே ஜப்பான் மீன் கிடைக்கல, எகிப்து மீன் தான் கிடைக்குது. ஜப்பான் மீன் தான். ஜப்பான் மீன் சொல்கிறாங்க, ஆனால் ஜப்பான் மீன் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்ரீலங்காவில் போன ஸ்ரீலங்கா மீன் தான் கிடைக்குது. கோயிலுக்கு வந்த எகிப்து மீன் கிடைக்குது. தேங்காய் பால் ஊற்றுறோம் தேவையான அளவு. போதுமான அளவு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். கூடுதலாக கூட ஊற்றலாம், இருந்தாலும் அந்த நமக்கு தேங்காய் பால் கூட போகும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக கணக்காக ஊற்றணும். தேங்காய் பால் தனி தேங்காய் பால் செய்யணும்னா அது வேற மாதிரி செய்யும். இதுல தூள் போட்டுக்கல, அது வெங்காயம் எல்லாம் போட்டு இது பண்ணதுக்கு தேங்காய் பால் ஊற்றி எடுத்து மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நமக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா பொரிச்ச மீன் தானே, இதில் வேக வேண்டியது எதுவும் இல்லை. இந்த மசாலா ஏறணும், போட்ட மசாலா ஏறணும், புளி ஏறினதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லுது. மற்றபடி அப்படியே கூட இறக்கலாம் மீன் போட்டுட்டு. ஆனால் அந்த புளி ஏறணும், அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கணும். கொஞ்சம் எல்லா மீன் கலக்கிற மாதிரி. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருக்கோம். முடிஞ்சு வச்சு இதான் ஃபைனல் டச். பொரிச்சு மீன் தானே, இந்த மசாலாலாம் கொதிக்க அப்படியே டக்குன்னு ஏறி இதாக இருந்தோம். 5 நிமிஷத்துல எல்லாம் சரியாக ரெடி ஆகிடும். அருமையான மீன் குழம்பு. ஓகே பாய். வேணுன்றதை சரி சாப்பிடுங்க.